அது அப்படியே நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள போனோம்னால் அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு இடம். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் வந்து சினிமாவோடு ரெண்டரை கலந்த ஒரு விஷயம், இன்டர்ட்வைன் வித் சினிமா. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் வந்து பெருத்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. காரணம் வந்து கடைசி படம். எக்ஸாக்ட்லி. அதாவது வந்து சினிமா துறையில் பல சசாப்தங்களாக மக்களை என்டர்டெயின் பண்ணின ஒரு பெரிய நடிகர், பெரிய ரசிகர் பட்டாளமே அவருக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஆனால் அவருக்கு இந்த அளவு தூரம் ரசிகர்கள் இல்லை. கூட ரசிகர்களும் கூட வசூலும் எடுக்கிற ஒரு ஆள் தான் விஜய். எஸ், அதுதான் உண்மை. அப்போ இந்த விஜய்க்கு வந்து கடல் கடந்து என்ன சொல்ற தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவர் படம் ஓடுற தன்மை ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அவர் நீங்கள் கடைசி படம் அவருங்கிறதால ஒரு பெரிய ஹைப் இருந்தது. அதுக்கு கடல் கடந்து அவருக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறத வந்து அவருடைய என்ன சொல்கிற ஆடியோ லான்ச்சை வந்து தமிழ்நாட்டில் வைக்காம மலேசியாவில் கொண்டு போய் வச்சு அதில் க்ரௌட் காட்டி அவர் மாஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதிலே விளங்கியிருக்கணும் அந்த சினிமேட்டிக் என்ன சொல்கிற கிரவுண்டில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆட்ட நாயகன் சொல்லி. இல்லை, உண்மையிலேயே அஜித்துக்கும் விஜய்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு போட்டி இருக்கிறங்கிறதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம் தான், விஜயனுடைய படங்களுக்கு வந்து வசூல் கூட எல்லா படங்களையும் விட. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஆனால் ரசிகர்கள் அவரை விட இவருக்கு கூடத்தலாக இருக்கிறார்கள். அதனால இந்த நம்பர்ஸ்ல என்னால் சொல்லி இல்லாமல் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து அது எங்கேயுமே ஒரு டாக்குமெண்டடாக ஒரு ரிசர்ச்சாக பண்ணி இவருக்கு இந்த நம்பர் இருக்குது, இவருக்கு இத்தனை ரசிகர்கள் இருக்கிறாங்க, இந்த நடிகருக்கு இத்தனை ரசிகர்கள் எங்கேயும் வாயப்படுத்தப்படலை. ஆனால் அதனால ரஜினியும் அரசியலுக்கு வர வலிக்கிட்டவர் தானே. ரஜினி வந்து இடையில ஏலாமத்தான் போனார். பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட் தானே. அவர் வந்து கமலஹாசனும் வந்தார், வந்து தோற்று போனார். இல்லை, கமலஹாசன் இப்போ வேற ரூட் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் இனிஷியல் ரூட்ல அவர் பயணிக்கலாம் போயிட்டு. இப்போ எப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ ரஜினி வர இருந்த அரசியல் வந்து ஒரு மதச்சாயலோட வந்த ஒரு அரசியல். அது பெருவாரியாக எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பாஜகவினுடைய ஒரு கூட்டணியோடு வரப்போற பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவராக அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. அது ஒரு விதமான எதிர்பார்ப்பு. தன்னை ஒரு நாத்திகனாக கடவுள் நம்பிக்கை அற்றவராக காட்டிக்கொள்ளுடைய கமல்ஹாசனுடைய சினிமா துறையிலும் ஒரு நிலைப்பாடு அப்படித்தான் இருந்தது. அன்பே சிவம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக வழங்கி இருக்கு. மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தான் ஒரு வலதுசாரியும் கிடையாது, தான் ஒரு இடதுசாரியும் கிடையாது, நான் ஒரு மையவாதி சென்ட்ரிஸ்ட். பிரான்ஸில் வந்து இப்போவுமே இருக்குது. அவங்களோட பார்லிமெண்ட் எடுத்துக்கொண்டால் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கும், லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்கும், ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். நடுநிலைவாதிகள், நடுநிலைங்கிறது தான் பயங்கரமான அரசியல். சென்ட்ரிஸ்டாக தான் அவரை வந்து அவர் என்ன செஞ்சு கொள்றார், முன்னிறுத்தினார். மக்கள் நீதி மையத்தினூடாக தன்னை ஒரு சென்ட்ரிஸ்டாக முன்னிறுத்தி அரசியலுக்கு வந்தார். அவரை சின்னம் டோச்சாக இருந்து டோச்சை எறிஞ்சு உடைச்சார், டிவியில் எறிஞ்சு உடைச்சார். யார் குரல் கேட்டுச்சோ அந்த குரல் கேட்டாக்களோட இன்றைக்கு ஒரு இரண்டரை கலந்து அரசியல் செய்கிறார். நான் நினைக்கிறேன் அது அந்த சுவாரஸ்யமான அந்த ஒரு ஒன்றிணைவு ஆரம்பித்தது வந்து விக்ரம் படத்துக்கு கிடைச்ச பல காலங்களுக்கு பிறகு ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஒன்று கமல்ற படத்துக்கு அதே காலப்பகுதியில் கிடைச்சது விக்ரம் தான். பொதுவாக வந்து அன்பே சிவமா இருக்கட்டும், வேறு படங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் காலம் கடந்து தான் பேசுறது. அதே காலத்தில் பெரிய ரீச் கிடைக்காது. காலம் கடந்து கிடைக்காம அதே காலத்தில் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி விக்ரம் பட வெற்றி. அதில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய என்ன சொல்கிற கம்பெனி தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. அதில் ஆரம்பித்த ஒன்றிணைவு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிற தேசிய மக்களவையில் ஒரு உறுப்பினராக பிரமாணம் செய்த கமலஹாசன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேஜ் மாறிட்டு. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதை விட்டோம். ஜனநாயகன் படம் இருக்குது தானே, ஜனநாயகன் படத்துக்கு வந்து விஜய் கடைசி படம் அப்படி இப்படி வந்து பெரிய ஹைப் ஒன்று இருந்தது தானே. இந்த ஹைப் இருக்கிற நேரத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் இதுக்கு படத்துக்கு எதிர்ப்பு வரும்ங்கிறத வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. ஏனென்றால் அவர் அரசியல் ரீதியாக அவர் பொசிஷன் பண்ணின இடம். ஏனென்றால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணிக்குள்ளே இருக்கிறது வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். அதே மாதிரி எதிர்கட்சியில் வளமை அதிமுக பலம் வாங்கியதாக இருந்தது. ஜெயலலிதா அம்மா இறக்கும் வரை ஜெயலலிதா அம்மாவினுடைய மறைவின் பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தலைவராக வந்து அதில் சசிகலா அவங்க வந்து குழம்பி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக மாதிரி இருந்தது. அவருடைய மரணத்துக்கு பிறகு
வந்த எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் பிஜேபி டெல்லியினுடைய அரசாங்கமாக தான் இருந்தாங்களே ஒழிய அதிமுகவாக இருக்கவில்லை. அதனால தான் அவர்களுடைய வாக்கு வங்கி அந்த அளவு தூரம் சரிஞ்சு போனது. எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த வாக்கு வங்கி சரிஞ்சு போனது தானே. இப்ப இங்க ஒரு திமுக கூட்டணி, இப்ப அதிமுக கூட்டணியில மத்தியில வந்து ஆட்சி செய்யற பாஜக வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து நிக்குது. அதே நேரம் அண்மையில நடந்த கூட்டத்துல கூட அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் டாக்டர் ராமதாஸினுடைய மகன் இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறார். அதே மாதிரி அதிமுக போற பாதை பிழை என்று சொல்லி அம்மா போன பாதையில் அதிமுக போகல என்று சொல்லி விமர்சனம் பண்ணின அதே குக்கர் சின்னத்தை சேர்ந்த ஒரு பேர் என்ன, குக்கர் சின்ன அமமுகவினுடைய தலைவர் வந்து பொதுச் செயலாளர் வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று பேசுற லெவலுக்கு இந்த கூட்டணிக்குள்ள வந்து நிற்கிறார். இப்ப இந்த ஒரு கூட்டணி இப்ப விஜய் எப்படி அரசியல் சொல்ல வாரார் என்றால், என்னுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக, நான் ரெண்டு டீமும் இல்லை. அப்ப அவர் தனியா அலைன் பண்றார். அப்ப அலைன் பண்ற நேரத்தில் ஆர்கானிக்காக நேச்சுரலாகவே வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக அவருடைய படங்களுக்கும் இதற்கு முதலும் எதிர்ப்பு வந்திருக்கு. இப்படி அரசியல் காரணம் எல்லா படங்களும் வந்திருக்கு. இந்த முறையும் படுபயங்கரமா வந்து எப்படி என்றால், ஒரு கேஸ் ஒரு கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் போய் முடிஞ்சு எடுக்கிறதுக்கு இடையில இன்னொரு கேஸ் ஒன்று வந்து பின்னரமே வந்து அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுது. எனவே டெஃபினட்டாக நடக்கிறது ஒரு கோர்ட்டுக்கு போனா முடி வந்துடும். இது இன்னொரு அதே நாளே மேன்முறையீடோ அடுத்த வழக்கோ தாக்கல் செய்யப்படுதுன்னு சொல்லிச்சுனால் வந்து டெஃபினட்டாகவே இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சம்திங் இருக்கணும் என்றுதான் நிறைய அரசியல் அவதானிகளும் தமிழ்நாட்டில் சொல்லி கொண்டுறாங்க. இந்த நேரத்தில் தான் சுவாரஸ்யமாக இருக்கு. ஜனநாயகன் வரலே, ஜனநாயகனுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு. ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் தெலுங்கினுடைய பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு நடிகர் பாலையாவினுடைய கேசரி படத்தை போய் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. இல்ல அதுல ஒரு லைன் தான் எடுத்திருக்கிறார்கள். மிச்ச எல்லாமே இவருடைய பொலிட்டிக்கல் லைனா தான் அதை ஏட் பண்ணிக்கிறார்கள். தெரியல, அப்படி ஒரு பயம் இருக்கு சமூகத்துக்கு மத்தியில. அப்படி ஒரு பயம் ஒன்று இருக்கு. பாலையாவினுடைய அவர்கள் எடுக்கவில்லை, அது உண்மை. முழு படத்தையும் எடுக்கவில்லை. அதிலே ஒரு லைனை எடுத்து இவருடைய பொலிட்டிக்கல் லைனை மேக்சிமம் சேர்த்து தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. படம் வெளியே வந்தா தான் இதை நாம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் நான் என்ன சொல்ல விஷயம் என்றால், அப்படி ஒரு பயம் இருக்கு. அந்த நேரத்தில் தான் வந்து இன்னொரு படம் பெறுவதற்கு போட்டியாக வந்து பராசக்தின்னு சொல்லி அந்த பேர்ல இது அந்த படம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பராசக்தி என்று சொல்றது வந்து மறைந்த கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய எழுத்துல வந்து சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்து ஒரு பட்டி தொட்டி எல்லாம் என்ன பிரபல்யமான ஒரு படம் தான் வந்து பராசக்தி. அந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வரப்போதுங்கக்குள்ளேயே அப்பவே எனக்கு மைல்டா ஒரு டவுட் வந்துச்சு என்று விவேக் சொல்ற மாதிரி இருந்தது. பிறகு ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கொலையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் திமுக. உதயநிதி ஸ்டாலின் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் இப்ப துணை முதலமைச்சர். அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின்ல பேர்ல தான் வழங்கும், இன்பநிதி ஸ்டாலின் வழங்கும் என்றுதான் படம் தொடங்குது. அப்ப இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலித்து போற நேரத்துல படத்தை போய் பார்க்க கிடைச்சிது. அப்போ படத்தை பார்க்குற நேரத்தில் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்கிற ஒரு ரூட் ஒன்று இருக்குது. இந்த அவுட்லேயர்ஸ்லேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே நேரம் உண்மையாக நடந்த ஒரு போராட்ட வரலாற்றையும் வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. 1959களில் 60களில் 1965 நடந்த மாணவர்களுடைய ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலையும் படப்பிடிப்பு செய்திருந்தார்கள். அந்த படத்தை மருதான ரயில்வே ஸ்டேஷன் வாப்பாது. மருதான ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு பார்க்க மருதான ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் மாறதும் வந்து அந்த பொட்டியில போட்டதுல இவங்க பெயிண்ட் அடிச்சு இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இந்தியா மாதிரி காட்ட முனைஞ்சாலும் அந்த தேர்ட் கிளாஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்ங்கிறதுல 3 வந்து மறையில் அது மஞ்சளா தெரியுது விளங்கி டக்குனே விளங்கிடுது இது வந்து மருதான ரயில்வே ஸ்டேஷன் தானே சொல்லி. இப்போ அதே நேரத்தில் வந்து அதில் கணும் சென்சிட்டிவான மேட்டர். இப்போ இந்த படத்தில் நான் எங்கெங்கே வந்து நான் அவதானித்த வகையில் இவங்க அரசியல் வந்திருக்கண்டால், இந்த படத்தை ரத்னமாலான்னு ஒரு பாட்டு இருக்குது. ரத்னமாலான்னு பாட்டு போகுது. அந்த பாட்டை முழுக்க பாருங்க. அந்த பாட்டில் நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து கருப்பு சட்டையோட வருவார். அதே நேரம் அங்கே நடிகையாக இருக்கிற ஸ்ரீலீலா அவங்க வந்து சிவப்பு சாரியோட தான் வராங்க. ஃபுல்லாக சிவப்பு கருப்பு
இது வந்து தொடர்ந்து திருப்பிட்டே வந்திருக்கு. திமுக கொடிக்கலர் இது திருப்பி அடிக்கடி படத்துல வரும் ஒன்று. சரியோ, எவ்வளவு நுட்பமாக அவருடைய அரசியலை அதுக்கு பூத்தி இருக்கிறாரு. நுட்பமா மட்டும் இல்ல, ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பூத்தின சந்தர்ப்பங்களுக்கு நுட்பமா. அதுக்கெல்லாம் சென்சார் தடை விதிக்காது என்ன தெரியல. சரியோ, அப்ப அது மாத்த சொன்னால அதுக்கு சென்சார் தடை விதிக்காது. விஜய் வந்து என்ன பாட்டாரு இல்ல, நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் பாட்டுக்கு தடை. இப்ப என்ன சொல்றேன், அப்படி ஒன்று இருக்கு. அதே மாதிரி அந்த படத்தினுடைய கேரக்டராக என்ன சார் மெயின் லீட் ரோல் பிளே பண்ணின சிவகார்த்திகேயன் வைக்கப்பட்டிருக்கிற பேர் வந்து செழியன். அப்ப அந்த போராட்டத்தை வடிவாக வந்து அந்த என்ன சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கே, உலக காலமும் திராவிட அரசியலுக்குள்ளதான் தமிழ் தேசிய அரசியல் இருந்தது. இப்ப அந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து தனியா பயணிக்க ஆரம்பிச்சிட்டு 2009 இலங்கையில் நடந்த என்ன சொல்ற இறுதி கட்ட யுத்தத்தில் நடந்த விஷயங்களுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் வந்து செப்பரேட்டாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இப்பவும் கூட பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுக்குள்ளுக்கு பிஜேபி வந்திருக்கிற அந்த வந்த நேரம் இப்போது திராவிட அரசியலும் பெரியாரிட கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையினால் இப்போது அதிகமாக பிரச்சாரத்துக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க அந்த கொள்கை ரீதியாக திமுக அவங்கள திருப்பி தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படத்திலையும் பாருங்க, என்ன சொல்றால் இப்படி ரெண்டு பக்கமா போகுது தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் ரெண்டு லைன்ல போக வலிக்குது. ஆனால் உண்மையாக திராவிட கட்சிகள் 1960 என்ன செஞ்சிருக்காங்க, இந்திய திணிப்புக்கு எதிராக தமிழை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்க போராடி இருக்கிறோம் கடுமையாக என்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கதைக்களம் வந்து இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பொசிஷன் ஆகப்படுது. சரியோ, அந்த பாயிண்ட். அதுலயும் இந்த போராட்ட தனியே தமிழ் தேசியவாதிகளோடு கடும்போக்கு தமிழ் தேசியவாதியாக தங்களை காட்டாமல் அந்த கேரக்டர்ஸ்லையும் பாருங்க, மற்ற மாநிலங்களில் இருக்கிற கன்னடா, கேரளா, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு அவங்கள பொசிஷன் பண்றாங்க. பிறகு வந்து எனக்கு மம்தா பானர்ஜியை ஞாபகப்படுத்துற வகையில வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு ஃபீமேல தான் புறநாற்றுப்படையினுடைய வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வடிவா செட் பண்றாங்க. அதே மாதிரி உயிர் நீத்த ஆக்களுக்குள்ளேயும் வந்து அந்த படத்துல ஆரம்பத்திலே சௌராஷ்டிர மொழி, ஹிந்தி மொழிக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல வரும் சௌராஷ்டிர மொழியை சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன சொல்ல இறந்து போற மாதிரி வித்தியாசம் செய்யற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரம் அந்த முதல் காட்சியிலேயே அந்த தீ பரவட்டும்ங்கிற நேரத்தில் உள்ளுக்கு போய் ஹிந்தியாக்களோட பயப்புற நேரத்தில் நாங்க ஹிந்தியாக்களுக்கு எதிரான ஆக்கள் இல்லை, திணிப்புக்கு தான் எதிரானவங்க தெளிவாக வரையறுக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல முற்போக்கான அரசியல் விஷயங்கள் தான். நேரம் பிள்ளை இல்ல, அதான் ப்ரொபகண்டா. இந்த எலெக்ஷனை டார்கெட் பண்ணி ஆக்களுக்குள்ள ஒரு பேச்சு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றி அவங்களுடைய இதை ஞாபகப்படுத்துறது, அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அரசியல் கணக்கொண்டு இருக்குதானே. ஜனநாயகம் படம் எப்படியும் பொங்கலுக்கு வரப்போகிறது, இந்த படமும் அதுக்கு வரணும். அதை கொடுக்கிற மாதிரியான கான்செப்சுவல் ஸ்டோரி மாதிரி செட் பண்ணி அதே மாதிரி என்ன பாருங்க, அந்த படத்துல வந்து அந்த செழியன் என்ற பேரை வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அந்த புறநாற்றுப்படையினுடைய பெண் பிரதிநிதி வந்து எப்படி அழைக்கிறார், சே என்று அழைப்பார். செழியன் என்று கூப்பிட மாட்டார், சே என்று கூப்பிடுவார். ஏன், திமுக கூட்டணிக்குள்ளதான் இடதுசாரி கட்சியிலும் இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களையும் கவர் பண்ணணும்ங்கிறதுக்காக வேண்டி. அதே நேரத்தில் நீங்க பாருங்க, ஒரு பிரஸ்ஸுக்குள்ள போய் வர நேரத்தில் அந்த பிரஸ்ல வந்து மகுடம் என்று எழுதப்பட்டு இளம் நீல கலரும் சிவப்பு கலரும் 2 கலர் போட்டிருக்கும். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சியை காட்டுறதுக்காக வேண்டியான ஒரு டூல். அப்படி என்றால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒப்வியஸ் ப்ரொபகண்டா படம். இது ஒப்வியஸ் ப்ரொபகண்டா தான் என்று சொல்றதுல ஆக முக்கியமான சீன் என்னென்றால் முடிகிற சீன் என்ன, எப்போது இந்திய திணிக்க முற்படுற நேரத்தில் அதுக்கு எதிராக கிளந்து எழும் என்ற ஒரு பயம், மக்கள் கிளந்து எழுவாங்க என்ற ஒரு பயம் தொடர்ந்து இருக்குமே. ஆனால் அந்த பயம் இருக்கும் வரையும் அண்ணாதுரை தான் இங்கு ஆள்கிறார் இந்த அண்ணாதுரை சொல்ற ஒரு வரலாற்று பேச்சையும் படத்துக்குள்ள உள்வாங்கி இருக்கிறாங்க. இது கன்செப்சுவலாக நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்க மறுக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை மறுக்க இயலாது, இது 2026 சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி திமுக கூட்டணியை சேர்ந்த கட்சிகளை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க எடுத்த ஒரு சினிமா யுக்தி தான். அவ்வளவுதான்.
அப்ப விஜய் கிட்ட அப்ப துப்பாக்கி கொடுத்ததெல்லாம் இல்ல போட்டியாவாரு சிவகார்த்திகேயன் கிட்ட விஜய் துப்பாக்கி சொல்லிட்டாரு. இப்ப அந்த நேரத்தில் பிரச்சனை போனது. அப்ப சில வலைதள பேச்சு அதனுடைய ஊடகவியலாளர்கள் வந்து சமூக ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார், உங்களை அண்ணன் மாதிரி பார்க்குற ஒரு ஸ்டார், அவருடைய கடைசி படம் வர இருக்கிற நேரத்துல வந்து நீ பராசக்தி ஏன் பராசக்தி அதே டைம்ல ரிலீஸ் பண்ணது, நீங்க என்ன இருக்கணும், அதை நீங்க போஸ்ட்போன் பண்ணிருக்கணும் என்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பராசக்தியினுடைய ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் பங்களிச்சிருக்காரு. அவர் சொல்லார், இந்த படம் வந்து நாங்க இந்த தைப்பொங்கல் தான் வரதான் பிளான் பண்ணியிருந்தது, ஆனா அவங்க தான் டிலே ஆனது. அதுக்கு பிறகு அவங்க இப்படி படம் வர போறங்க நேரத்தில் நான் விஜய் நடிகருடைய டீம்ல இருந்து அவரோட பேசினேன். அவர் சொல்லாத பிரச்சனை இல்லை, படம் 2 படம் ஓடட்டுமேன்னு சொல்லு, இது அண்ணன் தம்பி பொங்கல் என்று சொல்லி இன்னொரு சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். அப்படி ஒரு போடுது. கடைசியா தம்பி பொங்கல் என்றோட படம் இப்ப ஜனநாயகன் எப்ப வருங்கிறதே தெரியல. இப்ப விஜயனுடைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டமா வருது. ஆனா அது எப்படி ஓட்டா மாறும்ங்கிறது சந்தேகம்தான். நாங்க என்ன சொல்ல, விஜய ஒரு சினிமேட்டிக் சூப்பர் ஸ்டாராக பார்க்குற எல்லாருமே விஜய ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பார்ப்பாங்களா? ஆனா இதுக்குள்ள ரொம்ப அடிபட்டது சீமான் தான், அது தவிர்க்க முடியும். பார்ப்போம் என்ன நடக்குமோ தெரியல. கிட்டத்தில் நான் ஒரு ப்ரோக்ராம் மின்னம்பலம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். நான் கடைசியாக வந்து சீமான் அவங்க பேசுகிற நேரத்தில் வந்து இவ்வளோ காலமும் ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் தமிழக மக்கள் என்ன செய்யணும், எனக்கு இல்லாட்டி தம்பி விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க.